எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் த்ரிஷா அவர்களும் எடுத்த ஒரு முக்கிய முடிவு தற்போது வெளியாகி இருக்குது. அதுதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்க மிக பெருமளவுக்கு பிரபலமாக வைரலாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்க, அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அதாவது தமிழகத்தில் இது வரைக்கும் எத்தனையோ எலெக்ஷன் நடந்திருக்குது. ஒன்று டிஎம்கே, இல்லைன்னா இன்னொன்று ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது டிவிகே மற்றும் என்டிகே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்முடைய தமிழகத்தில் ஒவ்வொரு இளைஞர்கள் கிட்டையுமே தமிழர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை படித்த ஒரு கட்சி அப்படின்னா அது என்டிகே தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலும் என்டிகே அப்படிங்கிறது ஒரு பெருவாரியான மக்கள் கூட்டத்தை கவர முடியாம போயிடுச்சு. ஆனா டிவிகே அப்படிங்கிற கட்சி நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி அப்படிங்கிறது அவர் தன்னுடைய ஆக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால ரொம்பவே சுலபமா பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில ரொம்பவே இளைஞர்கள் மத்தியிலும் வெகுஜன மக்கள் கிட்டயும் ஈஸியா போய் சேர்ந்துட்டாரு. அதனால இன்னைக்கு சிறு குழந்தைகள்ல இருந்து காலேஜ் படிக்கிறவங்க பசங்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் ரொம்பவே இந்த 2026 எலெக்ஷன்ல மிக பெருமளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. சிறு குழந்தை கூட தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. காலேஜ் பசங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷனா இதுவரைக்கும் நம்முடைய தமிழகம் பார்க்காத, வரலாறு காணாத ஒரு எலெக்ஷனா இந்த 2026 எலெக்ஷன் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்களே ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாரு. கரெக்டாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு இருக்கும்போது என் கூட இருக்கிறவங்களை வச்சு எனக்கு ஆப்பு வைக்க பார்த்தீங்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதை யாரை சொல்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவியை வச்சு அவருக்கு எதிராக ஒரு காய் டிஎம்கே நகர்த்தின காயை தான் அவர் இன்டெரக்டாக குறிப்பிட்டிருக்காரு. இப்படிலாம் இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக தளங்கள்ல ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களாம். இதற்கு மேல சங்கீதாவை காயப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு பக்கத்துல நெருங்க தளபதி விஜயும் த்ரிஷாவும் இருந்த போட்டோக்கள், ஆடியோக்களை அவங்க வேறு சிலர்கிட்ட ஒப்படைக்க கூட தயாரா இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு கோபத்தில் இருந்தாங்களாம். ஆனா தற்போது பார்த்தீங்கன்னா 1000 இருந்தாலும் த்ரிஷாவும் ஒரு பெண் தானே, அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு முடிவு கைவிட்டுட்டாங்களாம். தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே பற்றி போட்டோ, வீடியோ, ஆடியோ எதையும் வெளியிடக்கூடாது அப்படின்னும், அதே மாதிரி அதை பற்றி பேசவும் கூடாது. இந்த டைவர்ஸை பற்றி எந்த ஒரு விஷயமே அவங்களால வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களாம். இது ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை சங்கீதா அவர்கள் அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதல்ல தளபதி விஜய் அவர்களை அவங்க ரொம்பவே மிஸ் பண்றாங்களாம். ஒவ்வொரு மேடையிலும் தளபதி விஜய் அவர்கள் கண் கலங்கிறது சங்கீதா அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியலையா. பெண்ணான த்ரிஷாவை மேலும் அவங்களை கஷ்டத்துக்குள்ளாக ஒரு முடிவுக்கு சங்கீதா அவர்கள் வந்திருக்கிறாங்களா. நேயர்களே, நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.